அன்பான இந்திய மக்களுக்கு, என் தமிழ் மக்களுக்கு, நான் பல வருஷமாக சேட்டு கடையில் நகை வச்சேன். அவனுங்க 2 ரூபா வட்டி 3 ரூபா வட்டி இதை தாங்க முடியாமல் இந்த மணப்புறம், முத்தழகு, முத்தூட் பின்கார்ப்பு, முத்தூட் ஃபைனான்ஸு, சிஎஸ்பி பேங்க்கு, இப்போது ஈஸியா பேங்க்கு, இதில் ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 1% வாங்குறானுங்க. 1%, அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு 1000 ரூபா, 10 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபா எடுக்கிறானுங்க. வட்டி வாங்குறானுங்க. மாதம் வட்டி ஏறிட்டே போகுது. அது 3 ரூபாய்க்கு வந்து நிற்கிது. 2000 ரூபா 3 ரூபாய்க்கு வந்து நிற்கிது. எது? இந்த மணப்புறம், முத்தழகு ஃபைனான்ஸு, இதிலெல்லாம் நகை வச்சுருக்குங்க. இதில் இந்த மணப்புறம் ஃபைனான்ஸ்காரன் சொல்லாமல் என் நகையை ஏலத்தில் ஏற்றி போயிட்டான். எப்படி சொல்லாமல் ஏற்றி போயிட்டான்? அது கேட்க போய் 2 நாள் முன்னாடி தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுமேன்றான் ஃபோனில். அப்போ அவங்க ஃபோன் பண்ணப்போ நாங்கள் கேட்டோம், ஏங்க 2 நாள் தான் டைம் கொடுப்பீங்களா, இதுக்கு மேலே டைம் கொடுக்க முடியலான்னு கேட்டோம். ஒரு நகை மீட்டுறதுக்கு 2 நாள் 3 நாள் அங்கே டைம் கொடுப்பான். நோட்டீஸ் அனுப்பலை, ஒரு ஃபோன் பண்ணல. இவருங்க அவனோட நோட்டீஸ் தாங்க நிறைய இருக்கும் அவங்க வீட்டில். மணப்புறம், அப்புறம் முத்தூட்டு பின்கார்ப்பு, முத்தழகு, சிஎஸ்பி பேங்க்கில் கூட அப்படி தாங்க. இப்போ ஈஸியா பேங்க்கில் கூட 1% வாங்குறான். வட்டிக்கு வாங்குறது இல்லாமல் ஆர்பிஐ ரூல்ஸ்னு சொல்கிறான். ஆர்பிஐ ரூல்ஸ் எங்கெங்க இருக்குது? நான் ராகுல்நாத் ஐஏஎஸ் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இவங்களை பற்றி. அப்போல்லாம் அவர் சொன்னார், இதுமாரி ஆர்பிஐ ரூல்ஸ் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் கிடையாது, சேட்டு பசங்க மாதிரி மாறுவடிங்க மாதிரி அவனுங்களும் பண்ணுவானுங்க அப்படின்னு சொன்னார் அவர். இந்த சேட்டு பசங்க எப்படி பண்ணுறானுங்களோ, இப்போ சேட்டு பசங்கள்லேருந்து இவனுங்களை போல் ஆளுங்க இந்த மணப்புறம், முத்தூட்டு பின்கார்ப்பு, முத்தூட்டு ஃபைனான்ஸு, முத்தழகு, சிஎஸ்பி, இப்போ ஈஸியா பேங்க்கு, இப்போ இன்னும் ஏகப்பட்ட இது வந்திருக்குங்க. ராஜஸ்தான்லேருந்து வந்த ஆளுங்க போத்தாமல் இப்போது வந்து கேரளாவிலேருந்து நம்ம தமிழ் மக்களை, இந்திய மக்களை சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ட வட்டிக்காரனை விட மோசமாக பண்ணுறானுங்க. கேட்டால் லீகலான்றானுங்க. இவனுங்க பண்ணுறது இல்லீகலுங்க. அது எந்த விதத்துலங்க நியாயம்? அவ்வளோ பெரிய பேங்க் மாரி ஒரு ஆஃபீஸ் எடுத்துகிட்டு எப்படிங்க அவனுங்க ரன் பண்ணுறானுங்க? இப்படி தான் மக்களை என்னை எப்படி ஏமாத்துறானுங்களோ அதே மாதிரி தான் எல்லா மக்களையும், இந்திய மக்களையும், தமிழ் மக்களையும் ஏமாத்துறாங்க. இல்லாத கொடுமைக்கு இருக்கிற நகையை போய் வச்சா உனக்கு பண்ணுற டார்ச்சரு, கூத்து யாருங்க இது கேட்குறது? நான் இந்த முத்தழகில் நகை வைக்கும்போது 1 ரூபா வட்டின்னு சொன்னான். அப்புறம் 3 ரூபா வட்டின்னு சொல்லிட்டான். இந்த நகையை மீட்காமல் பட்டம் பாருங்கள் பாடு. நான் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், தாசில்தார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். செங்கல்பட்டு தாசில்தார் யாருமே நடவடிக்கை எடுக்கலைங்க. யார்? இந்த முத்தழகு மேலும் சரி, இந்த மணப்புறம் மேலும் சரி. அப்புறம் ஐஏஎஸ் கலெக்டர் சார் ராகுல்நாத், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தார். அவர்கிட்ட சொன்னாங்க, அவ்வளோ சூப்பராக முடிச்சு கொடுத்தாருங்க அவர். வட்டி 1 ரூபா வட்டி, 1.25 ரூபா வட்டிக்கு மேலே நீ எடுக்கக்கூடாது. நீ எடுத்த உனக்கு மேலே கம்ப்ளைண்ட்டு, உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், வேறு நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. அப்போ பண்ண அந்த முத்தழகு ஃபைனான்ஸு ஒரு கலெக்டர் சார் சொன்ன பிறகு இது பண்ணுறாங்கன்னா அதை முன்கூட்டியே ஏன் பண்ணக்கூடாது சொல்லுங்கள்? அது ஏன் முன்கூட்டியே பண்ணக்கூடாது? இப்படியெல்லாம் அநியாயம். எவ்வளோ நகை போச்சுங்க. அது 1/2 கிலோ நகையும் மேலே போச்சு. இந்த படுபாவிங்க பண்ண வேலையால் ராஜஸ்தான்லேருந்து வந்த அந்த சேட்டு மார்வாடி பசங்க வந்தது போதாதுன்னு, நம்ம தமிழ்நாட்டு ஏழை மக்களை சுரண்டதில் போதாதுன்னு, இப்போது முத்தூட்டு, இந்த பின்கார்ப்பு, இந்த ஃபைனான்ஸு, கேரளா ஃபைனான்ஸு, நகை கடை ஃபைனான்ஸுன்னு சொல்லிட்டு உக்காந்த இடத்துலையே சம்பாதிக்கிறானுங்க சேட்டு பசங்க மாதிரி அவனுங்களும்.
இது உட்காந்த இடத்துலையே சம்பாதிக்கிறானுங்க. ஏழை ஏழை பாமரனின் ஏழை எளிய பாமரனின் உழைப்பை இவனுங்க தாங்க சுரண்டி தின்றானுங்க. கந்த வட்டிக்காரனோட மோசங்க இவனுங்க. கந்த வட்டிக்காரனோட மோசம். கந்த வட்டிக்காரனை உடனே அரெஸ்ட் பண்ணணும், வான் பண்ணணும் அப்படின்றாங்க. இவங்களை யாருங்க கேட்குறது? நம்ம தமிழக அரசாங்கம் கேட்குமா, இல்லை இந்திய அரசாங்கம் கேட்குமா? என்னை போல் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்க. இந்த வீடியோவை தயவுசெய்து மக்களே அனைவருக்கும் பகிருங்க, ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். பயங்கரமாக கொள்ளடிக்கிறானுங்க இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன், நகைக்கடை ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரனுங்க. ₹1 சொல்லிவிட்டு ₹3 வரையிலும் கொண்டு போய் விடுறானுங்க. அது வேறு ப்ராசஸிங் ஃபீஸுன்னு சொல்லிட்டு அது வேறு கொள்ளடிக்கிறானுங்க. அந்த ஈசப் பேங்க்கு, அப்புறம் சிஎஸ்பி பேங்க்கு, அதான் நகைக்கடை ஸ்மால் பேங்க்குங்க. நிறைய இது போல் நிறைய கேரளாவிலேருந்து நிறைய வந்திருக்குங்க. தமிழக அரசாங்கம், இந்திய அரசாங்கம் இதை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும், எச்சரிக்க வேண்டும். தயவுசெய்து ராகுல்நாத் சார் மாதிரி ஐஏஎஸ் ராகுல்நாத் சார், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருந்தாருங்க இல்லையா, அவரை போல் நல்ல அதிகாரிகள் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு மக்கள் கண்டிப்பாக நான் அனுப்பும் இந்த செய்தியை அனைவருக்கும் பகிரவும். அப்போ தான் இவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க அரசாங்கம். தயவுசெய்து மக்களே, இதை பார்க்கும் மக்களே, தயவுசெய்து அனைவருக்கும் பகிரவும், ஷேர் பண்ணுவோம். தயவுசெய்து ஏன்னா 2 நாள் முன்னாடி ஈசப் பேங்க்கு போனாங்க. அவங்க அப்படி தான் பண்ணானுங்க. 1% நம்ம நகை வட்டிக்கு இல்லாமல் மாதம் ஏறுமா, வட்டி கட்டலான்னா அது ஏறுமா, அது இல்லாமல் 1% ப்ராசஸிங் ஃபீஸு என்னன்னு சொல்லிட்டு அதை வேவர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதை பண்ணவே மாட்டானுங்க. இந்த ஃபைனான்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஃபைனான்ஸ் அப்படி தான் பண்ணுறானுங்க. தயவுசெய்து மக்களே, என் அருமை மக்களே, இதை தயவுசெய்து அனைவருக்கும் பகிருங்க, ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ். தேங்க்யூ.